Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 8807984342. திமுகவை விட நாம் தமிழர் மேலதான் இந்த ஏவுதலை பாஜக செய்யணும்னு நினைக்குது நான் பாக்குறேன். திமுக மேல கூட ஈடி தான் வந்ததே தவிர என்ஐஏ வரல. தமிழ் தேசியம் என்ற மிகப்பெரிய கருவியை ஆயுதத்தை மிக வலுவான பிடித்திருக்கக்கூடிய ஒரு வலுவான கரம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி மேல ஒரு அவதூறு பரப்பணும், அதன் மூலமா அவங்க வாக்கு வங்கி சரிக்கணும் என்ற நோக்கத்திற்காகத்தான் செயல்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை திமுக தனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறது. என்ஐஏ மூலமா ஒரு அறிவிப்பு, ஒரு ரெய்டு. சாட்டை தலைமுறை கொளத்தூர் பாலாஜி எல்லாம் விசாரிக்கப்பட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒண்ணுமே இல்லையே, இது உங்களுக்கு எப்படி இருக்குது, யார்கிட்ட பேசுறீங்க, யார் யார் பேசுறாங்க, இந்த விவரங்கள் தான் கேட்டாங்க. அப்ப எங்கிட்ட இருந்து எந்த பொருளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன? ஒரு பக்கம் அப்படி ஒரு வேஷமும் இப்படி ஒரு வேஷமும் என்ஐஏ போடுதுன்னா பாஜகவுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. அந்த பாஜக செயல் திட்டத்தை என்ஐஏ மூலமா நிறைவேற்றும்படி என்ஐஏ நிர்பந்திக்கப்படுது. அதனால இந்த ரெய்டுன்னு நான் பார்க்கிறேன். விடுதலை புலிகளோட அமைப்புக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உதவிகள் போகுது, பண பரிவர்த்தனையும் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்களே. என்போர்ஸ்மென்ட் டைரக்டரோட வேலை அதுதானே. பணம் எங்க நாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வெளியே போகுது, எவ்வளவு பணம் உள்ள வருது, எல்லாமே அக்கௌண்ட் மூலமா தானே வரணும். ஹவாலா வந்து கண்டுபிடிச்சிருக்கணும்ல, கணக்கு சொல்லுமே. விடுதலை புலிகளை ஆதரிப்பதில் என்ன தவறு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, நீங்க எந்த ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டையும் கூட நீங்க ஆதரிக்கலாம், தவறு இல்லை. அதோட கருத்துக்களை நீங்க ஏற்கலாம், அந்த கருத்து சரியானது என்று நீங்க வாதிடலாம், பேசலாம், அந்த கருத்தை நீங்க கேன்வாஸ் பண்ணலாம் பொதுவில். இது எதுவுமே குற்றமாகாது. முருகன் அவர்களா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், 2024 அப்புறமா வந்து நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அமைப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சா பரவாயில்ல, நாக்கு பூச்சி எல்லாம் படம் எடுத்து ஆடுது பாருங்க, அது கால கோளாறு. ஏன்னா நாக்கு பூச்சின்னு யாரு சொல்றேன்னு பாருங்களா, எல்முருகனையும் அண்ணாமலை தான். லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்களோட வீட்டுல வந்து என்ஐஏ சோதனை வந்து நடத்தி இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில யாரு இருக்கா, ஏன் இந்த என்ஐஏ சோதனை சார்? இதுக்கு பின்னணியில யார் இருக்கா? பாஜக இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? இது பின்னாடி பாமக இருக்க வாய்ப்பு இருக்கா, காங்கிரஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா, திமுக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பாஜக இருக்க வாய்ப்பு இருக்குன்றது தவிர வேற என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு காரணம் இருக்கணும். ஒண்ணு வந்து என்ஐஏவுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு தேவை இருக்கணும். தேவை இருந்து அதன் அடிப்படையில் ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், ஆஜராகுதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் திட்டத்தின் கீழே, செயல் திட்டத்தின் கீழே இதை இஷ்யூ பண்ணலாம். என்ஐஏ இஷ்யூ பண்றதா இருந்தா 2002 இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவாகி 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்படும் போது இதோட தொடர் விசாரணையா இருந்தா என்ஐஏவுக்கு உண்மையிலேயே இது தேசத்திற்கு ஆபத்தான செயல்கள் எதுனா இருக்கா, இதுல வந்து டெரரிஸ்ட் ஃபண்டிங் எதுனா இருக்கா, தீவிரவாத திட்டத்திற்கான செயல் திட்டங்கள் ஏதாவது இருக்கா, அதற்காக பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறதா, பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, வாங்கப்பட்டிருக்கிறதா, இந்த விவரங்கள் எல்லாமே 2022 அறியப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு 2024 வருதுன்னா அது என்ஐஏவோட தேவையா, அதாவது உண்மையிலேயே சட்டத்தோட தேவையா, இந்த தேசிய புலனாய்வு முகமையோட தேவையா இருக்கும் என்பது நமக்கு அந்த கருதத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இது திட்டமிட்டு பாஜக செயல் திட்டத்துல அளிக்கப்படுகிற விசாரணை அல்லது சோதனை என்றுதான் பார்க்கப்படுது. இப்ப நீங்க என்ன இதை பார்க்கணும், சட்ட முரண்பாடு. ஒரு குற்றவாளி, ஒருத்தர் வழக்குல தொடர்புடைய ஒரு குற்றவாளி அப்படின்னா அந்த குற்றவாளியோட கைது தேவையில்லைன்னா சின்ன விஷயங்களுக்கு குற்றவாளிக்கு வந்து கைது பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படி கைது தேவையில்லை, ஆனா குற்றம் சம்பந்தமா அவரை விசாரிக்க வேண்டியிருக்குன்னா பிரிவு 41 ACRPCயின் கீழ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த குற்றம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா, தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, இதை பத்தி நீங்க இந்த குற்றம் எப்படி நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்னா செக்ஷன் 160 CRPCயின் கீழே பிரிவு 120 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த நேர்வுல கொடுக்கப்பட்டிருக்கிற சம்மன் எல்லாம் 160 CRPCல கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. 160 CRPCல கொடுத்துருந்தா என்ன இருக்கணும், அது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு சம்பவம் இருக்கு, இது பற்றி உங்களுக்கு தகவல் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது குற்றத்தை பற்றி விவரங்களை அறிவதற்கான அறிவிப்பு. அப்படி இருக்கும்போது இதுல ரெய்டுக்கு என்ன வேலை இருக்கு? நான் குற்றத்தோட தொடர்புடையவன், என்கிட்ட போனாதான் இது கான்பிஸ்கேட் பண்ண முடியும், மெட்டீரியலை கான்பிஸ்கேட் பண்ண முடியும், பொருட்களை கைப்பற்ற முடியும்னா நீங்க உங்களுக்கு இது மாதிரி சோதனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு சொத்துக்களை இல்ல பொருட்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேவை. அது நம்ம
நியாயமா புரிஞ்சுக்கலாம். ஆனா நோட்டீஸ் கொடுத்தது 160 CRPCல உங்களுக்கு விஷயம் இதை பத்தி எல்லாம் தெரியுமான்னு சொல்லுவாங்கன்றது. ஆனா அதே நபர் வீட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னவே போய் நீங்க பொருட்களை முயற்சி பண்றீங்க, தேடுறீங்க, ஏதாவது கைப்பற்ற முயற்சி பண்றீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? விசாரிக்கணும்னா நீங்க நோட்டீஸ் கொடுத்துட்டீங்கன்னா வந்து பதில் சொல்ல போறாங்க. அப்போ அவர் அறியாமல் ஒரு வீட்டுல போய் விசாரிக்க தேவையில்லை. குற்றவாளி வந்து நீங்க அவர் விசாரிக்க போறீங்கன்னா 160 நீங்க விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. சரி, அது ஒரு பக்கம். என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன? 2 புத்தகங்கள் கையப்பட்டன. 2 புத்தகங்களை நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதெல்லாம் நாங்க என்ன தடை செய்யப்பட்ட புத்தகமா? இங்க எங்கேயும் கிடைக்காத புத்தகமா? யார் வேணா போலாம் அந்த புக்கை இந்த நிலப்பரப்புல அந்த புத்தகம் அனுமதிக்கப்பட்ட புத்தகம். அனுமதிக்கப்பட்ட புத்தகத்தை நான் வச்சதுனால என்ன நீங்க குற்றவாளி கண்டுபிடிச்சிருக்கீங்க? அப்ப இது எல்லாமே நீங்க இது ஒரு தொடர் நிகழ்வு. முதல்ல NIA பொறுத்த வரைக்கும் இது வந்து விசாரணைக்கு அழைக்கிற ஒரு சம்மனை கொடுக்கறது. ஆனா பார்வைக்கு இன்னமும் அவங்க ஏதோ குற்ற பொருட்களை வைத்திருந்த மாதிரியும் அவங்க வீடுகளில் போய் சோதனை பண்றது, ஏதோ ஆவணங்களை கண்டுபிடிக்க போற மாதிரியும், ஏதோ லேப்டாப்ல இருந்து கண்டுபிடிக்க போற, செல்போன்ல இருந்து கண்டுபிடிக்க ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது. இது நடந்த 2வது நாள்லயே 2 செய்தித்தாள்கள், ஒன்னு திராவிட செய்தித்தாள், இன்னொன்னு ஆரிய செய்தித்தாள், தினமலர். ஆனா நாங்க தினமலம் தான் சொல்றது. அதுல வந்து ஒரு ஆர்டிகல் வெளியாகுது, தினகரன்ல ஒரு ஆர்டிகல் வெளியாகுது. இது ரெண்டுமே என்ன சொல்றது? ஏதோ நாம் தமிழருக்கு வந்து தேச துரோக விஷயங்களுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரியும் நாம் தமிழ் கட்சியை முடக்க போவது போல எழுதுது. எப்படி எழுதுறாங்க நான் கேட்கிறேன். இதை நாங்க இப்படி பாருங்களேன். NIA என்பது இந்த நாட்டோட மிகப்பெரிய உயரிய ரகசியமாக விசாரணைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து செய்தி கொடுத்தாங்களா உங்களுக்கு? நீங்க எப்படி இந்த செய்தி வெளியிடுறீங்க? அவர்களுடைய அறிவிப்பு படியே இது பற்றி ஏதாவது விவரங்கள் தெரியுமான்னு தான் கேட்டு நீங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தினகரன்லையும் தினமலர்லையும் எப்படி இந்த மாதிரி செய்தி வெளியாகுது? அப்ப இது எல்லாமே ஒரு அரசியல் செயல் திட்டம். இந்த சந்தர்ப்பத்தை யார் பயன்படுத்திக்க தேவையாக இருக்கு? பாஜக இருக்கு, திமுக இருக்கு. இவங்க 2 பேரும் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு செயல் திட்டம். அதற்கு NIA மூலமா ஒரு அறிவிப்பு, ஒரு ரெய்டு. உண்மையில ஒண்ணு பேர் விசாரிக்கப்பட்டாங்க. தம்பி சாட்டை தலைமுறை கொளத்தூர் பாலாஜி எல்லாம் விசாரிக்கப்பட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒண்ணுமே இல்லையே. இது உங்களுக்கு எப்படி இருக்குது? யார்கிட்ட பேசுறீங்க? யார் யார் பேசுறாங்க? இந்த விவரங்கள் தான் கேட்டாங்க. அப்ப எங்கிட்ட இருந்து எந்த பொருளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? துரைமுருகன் வீட்டுக்கு மட்டும்தான் போனாங்க, மற்ற எந்த வீட்டுக்கும் போகல. எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை. இந்த துரைமுருகன் வீட்டுல கைப்பற்றப்பட்டது இந்த 2 புத்தகங்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்க? NIA எப்படி அவங்க மோடஸ் ஆபரேண்ட் எப்படி வேலை செய்வாங்கன்னா, ஒரு ஆளை நிழல் போல கண்காணிப்பாங்க, தொடர்ச்சியா கண்காணிப்பாங்க. 1 ஆண்டு 6 மாதம் அவங்களோட வங்கி கணக்குகளை அவங்களுக்கு தெரியாம கண்காணிப்பாங்க, அவங்களோட செல்போனை கண்காணிப்பாங்க, அவங்களோட வாட்ஸ்அப், அவங்க இமெயில கண்காணிப்பாங்க. இதெல்லாம் கண்காணிக்க முடியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க NIA அந்த பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அப்படி கண்காணிச்சு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா வந்துதான் அவங்க பண்ணுவாங்க. NIA தான் இந்த நாட்டில் இருக்கிறது. NIA-வோட இந்த கன்விக்ஷன் ரேட் இருக்காங்கல்ல, நீங்க வழக்கு போட்டா எத்தனை வழக்கு அதுல நிரூபணம் ஆகும் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 95-96 விழுக்காடு கிட்ட NIA இருக்கு. அப்போ அவ்வளவு மெட்டிகுலஸா, அவ்வளவு நுட்பமா, அவ்வளவு விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு தான் ஒரு வழக்க போடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட NIA இந்த நேர்வுல ரொம்ப சல்லித்தனமா, ரொம்ப கேவலமா நடந்துட்டதான் நான் பாக்குறேன். இந்த மெட்டீரியல் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவங்க உள்ள வந்துருக்கணும் இருக்கு அப்படின்னா. இல்லைன்னா இப்படி ஒரு சர்ச்சே பண்ணிருக்க கூடாது. இந்த சர்ச் பண்ணதுக்கும் நோட்டீஸ் கொடுத்ததுக்குமே முறை 2 நேர் எதிராக இருக்கு. குற்றவாளினா சர்ச் பண்ணணும், அங்க போய் அங்க நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது இல்லை. குற்றவாளினா குற்றவாளிக்கான 41A நோட்டீஸ் கொடுங்க, 160 விசாரணைக்கான நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை, குற்றத்தை பற்றி விவரங்களை கேட்கிற நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. அப்போ ஒரு பக்கம் அப்படி ஒரு வேஷமும் இப்படி ஒரு வேஷமும் NIA போடுதுன்னா நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இதுக்கு பாஜகவுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. அந்த பாஜக செயல் திட்டத்தை NIA மூலமா நிறைவேற்றும்படி NIA நிர்பந்திக்கப்படுகிறது. அதனால இந்த ரெய்டுன்னு நான் பார்க்கிறேன். தேர்தல் நேரத்தை குறிவைத்து இந்த ஒரு சோதனை நடந்திருக்கா சார்? அது அரசியல்னாலே தேர்தல் நேரம் தானே, நீங்க வேற என்ன காரணமா இருக்க முடியும்? எல்லா சிக்கல்களும் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் ஒட்டி தான் வரும். தேர்தல் நேரங்கள் இல்லாம எந்த நேரங்கள்ல ஒரு பெரிய வழக்கோ ஒரு விசாரணையோ ஒரு சிக்கலை வந்திருக்கு. நீங்க நீங்க செந்தில் பாலாஜி கைது உட்பட, இன்னைக்கு இவர் சோரன்ஸ் கைது செய்யப்பட்டது உட்பட, இப்ப வந்து டெல்லியில வந்து ஆம் ஆத்மி தலைவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது உட்பட எல்லாமே அரசியல் சார்ந்தது, உண்மையிலேயே நேர்மை சார்ந்தது, உண்மையிலேயே ஊழல் சார்ந்தது, உண்மையிலேயே குற்றம் சார்ந்ததுன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல குற்றமே நடக்கலையா? அங்க ஒரே ஒரு அப்படியே அப்பழுக்கற்று நடக்குதா? ஒரு அப்படி அப்பழுக்கற்ற ஒரு அரசு ஆட்சி நடக்குதுன்னா மற்ற மாநிலங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அப்படி எதனா தரவுகள் இருக்கா பாருங்க. அப்போ இது வந்து பாஜகவை எதிர்க்கிற, பாஜகவை வீழ்த்த துடிக்கிற, பாஜகவை உள்ளும் புறமாக லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வாங்க
உள்ளும் புறமாக சொல்லும் செயலுமாக எதிர்க்க நினைக்கிற கட்சிகளை அழித்து ஒழிக்க செய்யப்படுகிற ஏற்பாடு தான். அப்போ பாஜகவுக்கு இந்த செயல் திட்டம் தேவையா இருக்குது. மற்ற எல்லா இடங்களை விட குறிப்பா தமிழ்நாட்டில் திமுகவை விட நாம் தமிழர் மேலதான் இந்த ஏவுதலை பாஜக செய்யணும்னு நினைக்குது நான் பாக்குறேன். ஏன்னா பாஜக திமுக மேல கூட இடி தான் வந்ததே தவிர என்ஐஏ வரல. என்ஐஏன்றது இடியை விட மோசமான ஒரு சட்டம். நீங்க என்ஐஏல கைது பண்ணாங்கன்னா பிடியில வெளியே வர முடியாது. அது ஒரு ட்ரக்கோனியன் லான்வாங்க, மிக கொடுமையான சட்டம். ஏன் அதை நோக்கி நகர்த்துது அப்படின்னா ரெண்டு காரணம். இந்த நிலப்பரப்புல திமுகவை வீழ்த்திட்டு அதிமுகவை உள்ள இருந்து கொஞ்சம் அரிச்சிட்டு வெளியே கொஞ்சம் வந்து தின்னுட்டு அதிமுக வாக்குகளை பூரா கபலீகரம் பண்ணணும், தான் எடுத்துக்கொண்டு திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியா வரணும்னு பாஜகவோட செயல் திட்டம். 2 ஆண்டு அதை வேலை செய்யறாங்க. 2 ஆண்டு வேலை திட்டத்துக்கு பிறகு அவங்க பார்க்கிற புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும்போது, தரவுகளை பார்க்கும்போது, இங்க சரிகிற ஓட்டுகள் அதிமுகவுக்கு சரிகிற ஓட்டுகளோ இல்ல மற்ற இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில சரிகிற ஓட்டுகள் எந்த ஓட்டுமே பாஜகவுக்கு போல மாறா அந்த ஓட்டுகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வருகிறது. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வருதுன்னா அது வேற வழி என்ன? நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இல்லைன்னா தான் இந்த ஓட்டு பாஜகவுக்கு போகும் என்று பாஜக கணிக்கிறது. அரசியல் சூத்திரங்களை போட்டு பார்க்குது. அப்போ நாம் தமிழர் கட்சியை ஒரே நாள் தூக்க முடியாது. அப்போ நாம் தமிழர் கட்சி மேல அவப்பெயரையும் ஒரு மோசமான சூழலையும் பிம்ப வீழ்ச்சியும் ஏற்படுத்தணும்னு பாஜக நினைக்குது. அதனால இது வந்து ஒரு டெரரிஸ்ட் கட்சி, இது டெரரிஸ்டுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் இந்த செயல் திட்டம். அப்போ பாஜகவோட தேவை அதுவாக இருக்குது. அதை நோக்கி இது நகர்த்துகிறது. இதை நகர்த்தும் போதே இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி, குதூகலம் வந்துடுது. அதன் அடிப்படையில் அவங்களும் அவங்க பங்குக்கு செய்யறாங்க. ஆனா மக்கள் பார்க்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி பயணத்துல ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வம்பு செய்தார்கள், சட்டத்துக்கு புறம்பாக நடந்தார்கள், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள், யாரையாவது தாக்கினார்கள் என்ன ஒன்னே ஒண்ணு நீங்க காட்ட சொல்லுங்க. இந்த திமுக ஆட்சி வந்த இந்த 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை நிறுவனங்கள்ல பூந்து கலாட்டா பண்ணாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, எத்தனை அமைச்சர்கள் பொது வெளிகள்ல இந்த போலீஸ்காரெல்லாம் வந்து நான் சொன்ன சாதாரண கேஸ கொலை கேஸா மாத்துவோம், நல்லவன் வந்து கொலைகாரனா மாத்துவோம், கொலைகாரனா விடுதலை பண்ணுவான்னு ஐயா நேரு பேசிருந்துருக்குது. அப்போ இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக இது போல ஒரு நடவடிக்கையை நீங்க காட்டுங்க. ஏன் உதயநிதி என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் நகையை கொண்டு போய் வைங்க, நாங்க வந்தோன்னு தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாரு. தள்ளுபடி பண்ணாங்க இல்லைன்றது வேற ஒரு கேள்வி. ஆனா நீங்க நகையை கொண்டு போய் வைங்கன்னு சொல்றதோட நோக்கம் என்ன? நாங்க வந்து தள்ளுபடி யாருக்குங்க? உண்மையிலேயே ஒரு விவசாய தேவைக்காக ஒரு குடும்ப தேவைக்காக கூட்டுறவுல நகையை வச்சு பணம் வாங்கிட்டவன் நகையை அந்த கடன் தொகையை கட்ட முடியும்னா தள்ளுபடி. அது அரசு ஃபண்டிங் கொடுக்கும், அரசு கூட்டுறவு சங்கங்கள் கொடுக்கும், அதுல நகையை தள்ளுபடி பண்ணுவோம். நீ கொண்டு போய் நகையை வை அப்படின்னா நான் தள்ளுபடி பண்ணுவேன்னு என்ன அர்த்தம்னா அரசு சொத்தை, அரசு பணத்தை, பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வழி சொல்லி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம்? நீங்க நாங்க வருவோம், நீங்க போய் சும்மாவே நகையை வச்சு பணத்தை வாங்கிக்க, நாங்க வந்தோட தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய ஒரு குற்றத்தை, ஒரு ஏமாற்று வேலையை, அரசாங்க கஜானாவை கொள்ளையடிக்கிற வேலையை வெளிப்படையாகவே சொல்லுகிற மனப்போக்கு அவருக்கு இருக்கு, உதயநிதிக்கு இருக்கு. அப்ப இந்த எண்ணங்களை நீங்க 1 மணிக்கு எண்ணுவாங்க, 1:30 மணிக்கு நீங்க எல்லாம் வந்து வண்டியை கட்டிக்கிட்டு நீங்க பாட்டு ஆத்துல இறங்கி மணல் அள்ளலாம். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அவர் பேசுறது. அப்போ வளங்களை கொள்ளையடிப்பதோ, பணங்களை, அரசு பணங்களை கொள்ளையடிப்பதோ, கருவூலங்களில் இருக்கிற பணங்களை சுரண்டுவதோ இவர்களுக்கு சாதாரண குற்றங்களை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். இது போல நாம் தமிழர் கட்சி இந்த வெளியில சொல்லுங்க, இந்த இத்தனை ஆண்டு காலத்துல ஒரே ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி அறம் தவறி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வன்முறை, இவங்க சொல்றாங்களே இந்த குண்டு, எத்தனை இடத்துல எத்தனை காரணங்களுக்காக குண்டு வீச்சு நடந்தது, சாதாரண குண்டுகளே சொல்றேன் நான், நாட்டு குண்டு வெடிகுண்டு வெடிச்சதுல ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க இருந்திருக்குமா பாத்தீங்கன்னா? அப்போ நாங்க இது வந்து ஒரு அறத்தின் பால் இந்திய ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க தேர்தல் காலத்துல நிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வீச்சை தாங்க முடியாத பாஜக போன்ற கட்சிகள், திமுக போன்ற திராவிட கட்சிகள் எங்களை வீழ்த்துவதற்காக பல செயல் திட்டங்களை படுது. அதுல ஒரு செயல் திட்டம் தான் இந்த பிம்பத்தை வீழ்த்துகிற முயற்சி. சார், இப்போ இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளோட அமைப்புக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உதவிகள் போகுது, அதே மாதிரி புலிகளோட அமைப்புல இருந்து ஆதரவு வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண பரிவர்த்தனையும் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே, இதற்கு பின்னணியில என்ன சார் இருக்கு? அப்படி என்னையே அப்படி இப்ப நேற்று கூட விசாரிச்சாங்க,
இதுக்கு முன்னே 2 நாள் முன்னாடி விசாரிச்சாங்க, அப்படி ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. அவங்க அப்படி இருப்பதா சொல்லவே இல்லை. எங்க பணம் வந்திருக்குன்னா நீங்க யாரையுமே கூப்பிட்டு விசாரிக்க தேவையில்லைங்க. அக்கௌண்ட் ஏல இருந்து அக்கௌண்ட் பிக்கு பணம் போகுது, போன தக எக்ஸ் அமௌண்ட். இந்த எக்ஸ் அமௌண்ட் இந்த பி அக்கௌண்ட்ல இருந்து ஏல இருந்து பிக்கு போயிருக்குல்ல, இந்த பி அக்கௌண்ட்ல இருந்து யார் வித்ட்ரா பண்ணிருக்கா, என்னைக்கு வித்ட்ரா பண்ணிருக்கா, பணத்தை வெளியே எடுத்திருக்கா, யாரை நோக்கி செலவு பண்ணிருக்கா கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஒரு டெரர் ஃபண்டிங்னா எவ்வளவு ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் நீங்க சொல்லுங்க? 5000, 10,000, 50,000, 1 லட்சம், இதெல்லாம் ஒரு டெரர் ஃபண்டிங் போதுமா? ஒரு டெரர் ஃபண்டிங் பண்ணணும்னா பல 100 கோடிகள் இருக்கணும். அப்பதான் ஒரு சின்ன செயல் திட்டத்தையே செய்ய முடியும். அப்படி இருந்தா என்ன விட்டுருப்பாங்களா? அப்போ இந்த அந்நிய செலாவணித்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட வேலையை அதுதானே. பணம் எங்க நாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வெளியே போகுது, எவ்வளவு பணம் உள்ள வருது. யாரும் இது ஒண்ணு அட்டில் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துற பொருள் இல்லை, அப்படி எடுத்துட்டு வந்துட முடியாது. ஏர்போர்ட்லயோ இல்ல வேறு வழியிலயோ கப்பல்லையோ இது சுருட்டி வச்சுட்டு வந்து முடியாது. தலையில எல்லாம் வச்சுட்டு வர பொருள் இல்லை. பணம்ன்றது அத்தனை கோடி ரூபாய் கொண்டாட முடியுமா? எல்லாமே அக்கௌண்ட் மூலமா தானே வரணும். ஹவாலா வந்தா கண்டுபிடிச்சிருக்கணும்ல. கணக்கு சொல்லுமே, இதுக்கு வேற ஒன்றும் விவரமே தேவையில்லை. கணக்கு சொல்லுமே, அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் சொல்லுமே. அவ்வளவு ரூபாய் வந்திருந்தா இந்த ரூபாய் எங்க போயிருக்குன்னு இருக்கணும்ல. இப்ப நான் தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த பணத்தை வாங்கினேன் நான் என்ன பண்ணிருக்கேன் நீங்க கண்டுபிடிக்கணும்ல. நான் ஒன்னும் அதை டேபிள் வச்சு பிச்சு பிச்சு தின்னவா முடியும் அந்த பணத்தை. அதுக்கு அந்த பணம் வந்திருக்கு உங்க கணக்குப்படி டெரர் ஆக்டிவிட்டினா இதை நான் ஒரு ஆயுதம் வாங்க கொடுத்துருக்கணும். அவர்கள் சொல்லுகிற கோட்பாடு படி ஒரு துப்பாக்கி வாங்க கொடுத்துருக்கணும். வேற ஒரு விஷயத்த நான் ஹயர் பண்ணிருக்கணும். இல்ல ஒரு போராட்ட குழுக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கணும். அதுக்கான பணம் செலவு பண்ணணும், தங்க வசதி, இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் தானே இந்த நாட்டுல. அப்படி இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்போ இதை சேற்று அள்ளி பூசுவதற்கான ஒரு வழி. இன்னொன்னு, விடுதலை புலிகளை ஆதரிப்பதில் என்ன தவறு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, நீங்க எந்த ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டையும் கூட நீங்க ஆதரிக்கலாம், தவறு இல்லை. அதோட கருத்துக்களை நீங்க ஏற்கலாம். அந்த கருத்து சரியானது என்று நீங்க வாதிடலாம், பேசலாம். அந்த கருத்தை நீங்க கேன்வாஸ் பண்ணலாம் பொதுவெளி. இது எதுவுமே குற்றமாகாது. ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு தீவிரவாதத்தை செய்வதற்கான ஃபண்டிங்கோ, அதற்கான உதவியோ, அதுக்கான கருவியோ, அதுக்கான களத்தையோ நீங்க அமைக்கக்கூடாது. அது மட்டும்தான் டெரரிசம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தீவிரவாதிகள் ஒரு செயல்பாட்டை தீவிரவாதி என்று சொல்றதை விட அவங்களோட கோட்பாட்டை, அவர்கள் தங்கள் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தாங்கள் அழிக்கப்படுகிறார்கள் நினைக்கிறாங்கல்ல, அது சரியானது. அப்போ அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டு குடிகளுக்கான உரிமையை காப்பாற்றிக் கொள்ள எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படின்ற நிலைப்பாடை ஆதரிக்கிறதுல என்ன தவறு? நாமளும் சொல்றோம் தமிழ் ஈழம் வேணும்னு சொல்றோம். இதுல என்ன தவறு இருக்கு? இது எப்படி ஒரு தீவிரவாத செயலாகும்? ராஜீவ்காந்தி, நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்றது, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது தீவிரவாத நடவடிக்கை, இட் இஸ் நாட் a terror activity சொல்லுது. ஜட்மெண்டே சொல்லுது. அது ஒரு கவுண்டர் ஆக்ஷன், ரியாக்ஷன், ஒரு பழிவாங்கும் செயல் தான் சொல்லுது. அதுவே உச்ச நீதிமன்றமே தீவிரவாதம் சொல்லல. அப்ப நீங்க எப்படி சொல்லுங்க? நான் இன்னும் இப்படி கேட்க பாருங்க. நீங்க இப்போ விடுதலை புலிகள் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்குது, எவ்வளவோ சிலோனுக்குள்ள இலங்கையை சார்ந்தவர்கள் மீது பலவிதமான தாக்குதல்களை, சிங்களவர் மீது தாக்குதல்கள், சிங்கள பொறுப்பாளர்கள் மேல, அரசியல்வாதிகள் மேல தாக்குதல் நடத்திருக்கு. அதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு நபரை தாக்கி இருக்குதான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு டெரர் ஆக்டிவிட்டி எல்டிடியே செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க இந்த நிலப்பரப்புல எங்கன்னா செஞ்சிருக்க சொல்லுங்க. அப்படி நீங்க குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாடு குற்றம் சொல்ல போறீங்கன்னா, நீங்க முன்னாள் இவர் பிரதம மந்திரி இந்திரா காந்தி மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அவர் இங்க ஹார்பரிங் கொடுத்தாரு, இங்க ட்ரைனிங். அவர் காலகட்டத்தில் இந்தியன் அரசு அன்றைக்கு அது சரி என்ற நிலைப்பாடை கொண்டு வந்தது. அவர் இந்திரா காந்தி இங்க ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பல 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க எம்ஜிஆர் டெரர் ஃபண்டிங்னு சொல்லணும். அந்த கட்சி மேல நீங்க நடவடிக்கை எடுக்க தயாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சியோட நிலைப்பாடு, ஒரு இயக்கத்தின் மீது நிலைப்பாடு கொண்டு கோட்பாடோட நிலைப்பாடுன்றது யாரும் கொள்ளலாம். நீங்க சனாதனம் சரின்றீங்க, நாங்க அது இல்லைன்னு பண்றோம். ஒருத்தர் முதலாளித்துவம் சரின்றாரு, ஒருத்தர் இல்லை இன்னும் கம்யூனிசம் சரின்றாரு. அப்ப இதெல்லாம் வெறும் கோட்பாடுகள் தான். ஒரு கோட்பாடுகளை ஆதரிக்க உரிமை உண்டு. ஒரு கோட்பாடு சரியானது என்று பேச, அதை பரப்ப, அதை பிரபகண்டா என்று அதை வெளிப்படுத்த, அதை பரப்புரை செய்ய எல்லோருக்கும் உரிமை உண்டு. அது குற்றமாகாது. நாங்க என்ன சொல்றோம்? தமிழீழம் கேட்பது தமிழினத்தின் உரிமை, அதை பெற உரிமை உண்டு. அது யாருக்கு? இலங்கையில பெற உரிமை உண்டு. நாங்க தமிழ்நாடு பத்தி கேட்டோமா? நீங்க சொல்லலாம். அப்போ அவர்களுக்கு உரிமை உண்டுன்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன விதமான குற்றம் இருக்குது? இதை அறிந்துதான் இருக்குது. இதை இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற ஒன்றிய அரசும் அறிந்துதான் இருக்குது. என்ஐஏவும் இந்த சட்டங்களை அறிந்தா இருக்கு, இந்த தீர்ப்புகளை அறிந்தா இருக்கு. அதனாலதான் நம்ம கட்சி பிள்ளைங்க யார் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வச்சுக்காம இருக்கா சொல்லுங்க. எங்களுடைய விழாக்கள்ல, எந்த விழாக்கள்ல, எங்களுடைய நிகழ்ச்சிகள்ல, எந்த நிகழ்ச்சிகள்ல தேசிய தலைவரோட படம் இல்லாமல் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் வச்சுதான் இருக்கோம். அப்போ நீங்க அது கோட்பாடு படி இல்ல இந்திய இறையாண்மைப்படி, இந்திய சட்டங்களின் படி அது குற்றம் என்று இருந்திருக்குமே. ஆனால்
அன்றைக்கே பண்ணியிருப்பாங்களே. விடுதலை புலிகளோட புலிக்கொடியை தான் நாங்கள் எங்கள் புலிக்கொடியா எங்க கொடிய கட்சி கொடியா மாற்றிருக்கோம். அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அது இந்த நிலப்பரப்பில் உள்ள சட்டப்படி குற்றம் என்று இருந்திருந்தால் இவ்வளவு நாள் அனுமதித்திருப்பார்களா? அப்போ இது எல்லாம் சட்டப்படியாகவும் இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படியும் இங்க உள்ள சட்டங்கள் படி இது சரியானதுதான். இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு தெரிந்ததுனால தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த வரிசையில் செயல்பட அனுமதிச்சிருக்காங்க. நாங்கள் காந்தியையோ திலகரையோ அல்லது கம்யூனிஸ்ட் தலைவரான ஸ்டாலினையோ மார்க்ஸையோ எங்கல்ஸையோ நாங்கள் தலைவராக கொண்டிருக்கல. இவங்களெல்லாம் எங்களை வழிகாட்டியா சொல்றோம். நாங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எங்களுடைய தலைவர்னு சொல்லி தான் நாங்கள் இங்க எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அண்ணாதுரையோ பெரியாரோ எங்க கட்சி தலைவர்கள் அல்ல. நாங்கள் அப்படிதான் சொல்லிதான் கட்சி 2009 தொடங்கி இது வரைக்கும் அப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அப்ப நீங்க சோகால்டு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் அவரை நாங்கள் தலைவராக வச்சிருக்கோம்னா உண்மையிலேயே அப்படி அதுனா எங்களுடைய அந்த தேர்தல் அங்கீகாரமே அளிக்கப்பட்டிருக்கிறது அன்னைக்கு தெரிவிக்கல. அப்ப இது எல்லாம் இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அறிந்துதான் இருக்கிறார்கள். ஆனா இதற்கு ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஆதரவு இருக்கு, இதுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்ற சூழ்நிலையில இதை நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னு முடியும் பொழுது நினைக்கும் பொழுதுதான் இது நம்ம நாங்க பெரிய தீவிரவாத இயக்கம் நடத்துற மாதிரி அதுக்கு ஃபண்டிங் கொடுக்குற மாதிரியும் ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாங்க. அதை தாண்டி இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இப்பொழுதும் சொல்லுகிறோம், தனி ஈழம் எங்கள் கட்சியின் கோட்பாடு. சில இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் பெற உரிமை உண்டு. இப்ப நீங்க இங்க போர் நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும். இஸ்ரேல் பக்கம் இந்தியா நிக்குது. நாங்க இந்தியாவின் நிலைப்பாடு தவறுன்னு சொல்றோம். பாலஸ்தீனுக்கு தான் நீங்க பாதுகாப்பு கொடுத்துருவோம். பாலஸ்தீனத்துக்குள்ளதான் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா முழுகி பாலஸ்தீனியர்களை கொன்று குவிக்குது. பாலஸ்தீனியர்கள் அவரோட நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துறது நாம சொல்றோம். அந்த கோட்பாடு எடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? நான் இந்திய அரசு ஒரு கோட்பாடு எடுத்தா அதே கோட்பாடு எடுக்கணுமா? எனக்கு புத்தியே இல்லையா? நான் சிந்திக்கவே கூடாதா? நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல பாலஸ்தீன கோட்பாடுக்கு ஆதரவா தானே இருந்தது. அமெரிக்காவுக்கு பல நேரங்களை எதிர்ப்பதான் இருந்தது. அப்ப அரசு எப்படிலாம் மாறிக்குது, அப்பப்ப நான் மாறிக்கணுமா? அப்படி இல்லை. கோட்பாட்டு அளவுல எந்த கோட்பாட்டையும் ஆதரிக்கிற உரிமை எல்லா நாட்டில் இருக்கிற குடிகளுக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் அறிந்துதான் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி மேல ஒரு அவதூறு பரப்பணும், அதன் மூலமா அவங்க வாக்கு வங்கி சரிக்கணும் என்ற நோக்கத்திற்காகத்தான் செயல்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை திமுக தனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறது. அதைத்தான் நான் பார்க்கிறேன். ஊடகங்களின் படி வெளிவந்த செய்தியின்படி நாம் தமிழர் கட்சி அமைப்புக்குள்ளே நிறைய பிளவுகள் இருக்கு. இப்போ சாட்டை துரை ஒரு தனி கட்சியா தான் அமைப்பை தான் ஏற்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்துச்சே சார். அதற்கு பின்னாடி என்ன சார், என்ன தரவின் அடிப்படையில் சொல்லப்படுது நீங்க சொல்லுங்க. எப்பயாவது தம்பி துரைமுருகன் ஏதாவது அந்த மாதிரி சொன்னாரா? இல்ல தனி அண்ணனை தாண்டி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாரா? எப்பயாவது ஏதாவது ஒரு சின்ன செயல்பாடு இருக்கா? நீங்க சொல்லுங்க. அது இப்படி சொல்றேன் நான், அது அவரோட விருப்பம். ஒரு கட்சி கட்டுப்பாடோட இயங்குது, ஒரு கட்டுக்கோப்பா இயங்குது, அது வெற்றியை நோக்கி அது போகுதுன்னா அதை உடைப்பதற்கு பல செயல் திட்டங்கள் இருக்கு. இந்த நிலப்பரப்புல அப்படிதான் இருந்தது. ஐயா விஜயகாந்த் வந்த பொழுது அவர் வாங்கிய வாக்குகளை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மோசமான அரசியலை பண்ணுச்சு தெரியுங்களா? அவர் நடிகர் வடிவேல் வச்சு எவ்வளவு அவதூறு பேசி, அவர் குடிகாரர், அவர் மோசமானவர். இன்றைக்கு அவருடைய இறப்பன்னைக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க, ஏதேதோ பண்றாங்க, அப்படி கூட நிற்கிறாங்க. அன்றைக்கு அவரோட பிம்பத்தை வீழ்த்த முயற்சி செய்தது யாரு? அது வேண்டாம், நீங்க இன்னும் பின்ன தள்ளி போங்க. 1972 அதிமுக தொடங்கி 77 ஆட்சி புரிகிற வரைக்கும் அதிமுகவை அதிமுக என்று திமுக குறிப்பிட்டதில்லை, நடிகர் கட்சின்னு தான் குறிப்பிடுவாங்க. ஏன் நடிகர் கட்சின்னு ஏன் குறிப்பிடுவாங்க? அப்படி ஒரு அங்கீகாரமே கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக, இதெல்லாம் திமுகவோட டிஎன்ஏலே இருக்கு. இது மாதிரி வேலைகளை தான் அவங்க செய்வாங்க. அப்போ ஏதாவது ஒரு விதத்துல இந்த கட்சியை வீக் பண்ணணும், அதை பலவீனப்படுத்தணும். அந்த நோக்கத்தை நோக்கி தான் இது செல்கிறது. ஏற்கனவே சொன்னதான், அண்ணனை விட ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தி கட்சியில் இல்லை. அதை தாண்டி இன்னொருத்தர் வரவும் முடியாது. அப்படி வருகிற எண்ணமே யாருக்குமே இல்லையே, அடிப்படையிலே. நம்ம துரைமுருகனுக்கு கூட இல்லையே. அப்ப நம்ம எப்படி அதை பேச முடியும்? அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாங்க நெருக்கமா தினம் பழகுறோம், பேசுறோம், நல்லது கெட்டகளில் பகிர்ந்துக்கிறோம், எல்லா கட்சி தேவைகளப்ப நாங்க பேசிக்கிறோம்ல. அப்படி ஒண்ணு இருக்குதா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. அது சொல்ல வேண்டியது யார்? நான் தானே சொல்லணும். எங்க வீட்டுக்குள்ள என்ன சிக்கல் இருந்தா நான் தானே சொல்லணும். அப்படி நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்க வீட்டுக்குள்ள நாங்கெல்லாம் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒன்னா தூங்குறோம், ஒன்னா போறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். அப்ப நீங்க ஆளுன்னா பங்காளி, உங்களுக்கு எங்களை பிடிக்கல, ஒன்னா இருக்கிறது பிடிக்கல. இப்ப எங்களை உடைப்பதற்காக நீங்க சொல்லுகிறீங்க. நான் உங்களது வக்கரமான ஆசையை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி உடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி உண்மை அது வரல.
சார், இப்போ நிறைவு கேள்வியா, இப்போ நாம் தமிழர் கட்சி என்ஐஏ சோதனை வந்து நடத்துவதன் பட்சத்துல முருகன் அவர்களா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுல 2024 அப்புறமா வந்து நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அமைப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புள்ள பூச்சிக்கு கொடுக்கு மழிச்சா பரவாயில்ல, இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் இந்த நாக்கு பூச்சிலாம் படம் எடுத்து ஆடுது பாருங்க, அது கால கோளாறு. ஏன்னா நாக்கு பூச்சின்னு யார் சொல்றேன்னு பாக்குறீங்களா? எல்முருகனையும் அண்ணாமலையும் தான். இந்த ப்ரௌடு கன்னடிகா அண்ணாமலை இருக்காருல்ல, அவரு நான் தான் இந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி போட்டிடுவேன்னு சொல்ல பார்க்கலாம். ஆமாம், இதுல பாஜக நான் தான் இந்த ஒரு முறை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிங்க. அவர் எங்க நேற்று ஒருத்தர் இருந்தாரு, இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் மாறுவாருங்க. அது ஒரு கட்சி, நீங்க அதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் கால கோளாறு. அதனால தான் இந்த நாக்கு பூச்சியெல்லாம் படம் எடுத்து ஆடுது. நசுக்கி போட்டுடலாம், கொஞ்சம் நாள் தான், வேற ஒன்றும் இல்லை. அதை தாண்டி மதிப்பு கொடுத்து பதில் சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லலாம், நம்ம இதெல்லாம் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புவாங்க. கோடாரி பாத்துருக்கீங்களா? கோடாரி இரும்புல இருக்கும், கோடாரிக்கு ஒரு புடி போட்டிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? அது மரத்துல இருக்கும். அந்த மரப்பொடி போட்டு இந்த இரும்பு கோடாரி வச்சு எதை வெட்டுவாங்க? மரத்தை வெட்டுவாங்க. மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரிக்கு இரும்பு கோடாரிக்கு மரம் தான் உதவி பண்ணும். அது போல தமிழினத்தை வீழ்த்துவதற்காக துடிக்கிற பாஜக என்கிற கோடாரிக்கு புடியாக செயல்படுகிறவங்க தான் இந்த அண்ணாமலையும் எல்முருகனும். அவங்களுக்கு தனியா ஒன்றும் பெரிய அறிவுலாம் கிடையாதுங்க. சும்மா என்ன ஒண்ணு பேசுவாங்க. நம்ம நிறைய இருக்கு, நம்ம பேசலாம், அது அநாகரிகமா இருக்கும். ஆனா நான் பேசுற அளவுக்கு அவங்க எல்லாம் ஒரு ஆள் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் இப்போ எல்முருகன் அப்படியே வந்து போட்டிட்டு மக்கள் ஆதரவு பெற்று அப்படியே மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவரோட ஆளுமையும் திறமையும் பார்த்து இங்க கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பாஜக ஒருத்தர் தான் இருந்தாரு, அதுவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினரா இருக்காரு. யாரோ ஒருத்தர் கொடுத்தா இங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வரும்ன்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது, வேற என்ன காரணத்துக்காக அவர் கொடுக்கப்பட்டது? அதனால அதெல்லாம் பெரிய பேச்சு இல்லைங்க. அதெல்லாம் அந்த நாக்குப்பூச்சிக்கெல்லாம் நசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சியின் மேல என்ஐஏ சோதனை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில பார்க்கும் பொழுது இது நாம் தமிழர் கட்சி அமைப்பின் மேல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயமா, இல்ல அவர்களுடைய கோட்பாடு மேல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பயமா, இதை பார்க்கலாமா சார்? வெறுமனே நாம் தமிழர் கட்சியின் மீதான பயம் நம்ம கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடியே வந்து பல அமைப்புகள் வந்து நாம் தமிழ் தேசியத்தை பேசியிருக்கு. அப்போதெல்லாம் வந்து போன தமிழ் தேசியம் இன்னைக்கு கால ஊனி நல்ல பெரிய ஆலமரமா பிடிச்சிக்கிச்சு. இவர்களோட உண்மையான முகத்திரை கிழிக்கப்பட்டுச்சு. திராவிடமும் ஆரியமும், அதாவது பாஜக காங்கிரசும் திமுகவும் எப்படி இணைந்தே செல்லுகின்றன, மக்கள் முன்னாடி எப்படி நாடகம் போட்டு இங்க தமிழர் உரிமைகளை பறிக்கின்றன அப்படின்ற விவரங்களை தமிழ் தேசியம் வெளிப்படுத்திச்சு. அது வந்து இன்னும் பல தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடிய அமைப்புகள், சின்ன சின்ன வித்தியாசங்களோடு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த கருத்து பரவிடுச்சு. இந்த கருத்து பரவ தமிழர் உரிமை, தமிழர் நலன், தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டிற்கான தமிழர்களுக்கான பொருளாதாரம், இதெல்லாம் பேசும் பொருள் ஆன பொழுது அப்போ ஒரு இந்திய பெருங்கண்டத்தின் பொறுப்பாளர்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ இது தமிழ்நாடு இது தனி நாடா பிரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. இந்த கோட்பாடே இருக்கக்கூடாது, தமிழ் தேசியம் கோட்பாடே இருக்கக்கூடாது. இந்தி ஒரு மொழி, இந்தியா ஒரு நாடு, ஒற்றை தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, இது போன்ற அமைப்புக்குள்ளதான் இது வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இருக்கிறதுனால தமிழ் தேசியம்னே ஒண்ணு வரக்கூடாது, வளரவே கூடாது, உருவாக கூடாதுன்னு இப்போது பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. அந்த நிலைப்பாடு திமுக வசதியா இருக்கு. ஏன்னா திமுக என்ன சொல்லுது, இன்னொரு செக்ட் போய் திராவிடம் சொல்லி இந்த தென் மாநிலங்கள் பூரா சேர்த்து மொத்த உரிமையும் காப்பாற்றுவது போல் சொல்லுகிறது. ஆனா நாம் தமிழர் என்ன சொல்லுது, கேரளாவில் கேரளர்களுக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆந்திராவில் தெலுங்கர்களுக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், கர்நாடகாவில் கன்னடர்களுக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அதை போலவே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லுது. இப்ப இந்த குரல் இங்க எடுபட்டு வலுவா வந்து திராவிடம் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல கட்சிகள், நாம் தமிழருக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே இந்த கழகம் என்ற சொல்ல தவிர்க்குது, திராவிடம் என்ற சொல்ல தவிர்க்குது. ஐயா ரஜினிகாந்த் தவிர்த்திருக்காரு, இப்ப விஜய் தவிர்த்திருக்காரு. அப்ப இதெல்லாம் இந்த தவிர்ப்புல என்ன கருனா, இனி திராவிடம் என்கிற கோட்பாடு இங்கே ஊர்ந்து நகர்ந்து செல்லாது, அதை இனி வேறுபிடிக்காது, அந்த கோட்பாடு வீழ தொடங்கிடுச்சு, சாக தொடங்கிடுச்சு என்ற புரிதல் வந்துட்டதுனால்தான் கட்சி ஆரம்பிப்பவர்களே தமிழ்நாடு தமிழர் என்ற சொற்களை சேர்க்கிறாங்களே தவிர திராவிடம் என்ற சொல்லி தேர்கிற ஒருத்தர் திராவிடத்தை சேர்த்தா கழகத்தை விடுறாரு, கழகத்தை சேர்த்தா திராவிடத்தை விடுறாரு. அப்போ இது அந்த சூழ்நிலைக்கு இதை கொண்டு வந்து தமிழ் தேசிய கோட்பாடு நிறுத்திருக்கு. இந்த கோட்பாடு, இந்த தமிழ் தேசியம் என்ற மிகப்பெரிய கருவிய ஆயுதத்தை மிக வலுவான பிடித்திருக்கக்கூடிய ஒரு வலுவான கரம் நாம் தமிழர் கட்சி. இந்த ஆயுதம் வேறு ஏதாவது ஒரு வீக்கான கையில், பலம் பற்ற கையில் இருந்தாலும் அது ஆபத்து இல்லை.
இல்ல பலமான கையில ஒரு கூர்மை இல்லாத ஒரு ஆயுதம் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கூர்மையும் வலிமையும் நிறைந்த ஒரு தமிழ் தேசியம் என்கிற ஆயுதம் வலுவான நாம் தமிழர் கரங்கள் இருக்கிறதுனால இது திராவிடத்தையும் ஆரியத்தையும் வெட்டி வீழ்த்துன்ற பயம் இருக்கிறதுனால இருவரும் கள்ளக்கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த கோட்பாட்டை, இந்த சித்தாந்தத்தை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். அதை நோக்கி அரசியல் நகர்வதான் நான் இதை பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.